வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்ல வெல்டருக்கு எஃப் நம்பர்ல என்னென்ன லிமிட்டேஷன் இருக்கு? அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த எஃப் நம்பர்னா என்ன அப்படின்னா, ஃபில்லர் மெட்டல் குரூப்பிங். அததான் நம்ம எஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல நீங்க இந்த டேபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல இந்த டேபிள் குடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் வித், குவாலிஃபைட் ஃபார் அப்படின்னு இருக்கு. இந்த குவாலிஃபைட் வித்னா, இதுல வெல்டர் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா, எதுலலாம் அவர் குவாலிஃபைட் அப்படி இந்த டேபிள்ல குடுத்துருக்காங்க. இப்ப எஃப் நம்பர் வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, எஃப் நம்பர் வித் பேக்கிங் அதுல மட்டும் தான் எஃப் நம்பர் 1 வித் பேக்கிங்ல மட்டும் தான் அவர் குவாலிஃபைட். அடுத்து எஃப் நம்பர் 1 வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, அவர் வித் பேக்கிங் அடிக்கலாம் எஃப் நம்பர் 1ல, வித்தவுட் பேக்கிங்கும் எஃப் நம்பர் 1ல அவர் அடிக்கலாம். அதே மாரி எஃப் நம்பர் 2ல நீங்க பார்த்தீங்கன்னா, எஃப் நம்பர் 2ல வித் பேக்கிங் அவர் அடிக்கிறாருன்னா, எஃப் நம்பர் 1ல வித் பேக்கிங் அடிக்கலாம். எஃப் நம்பர் 2ல வித் பேக்கிங் அடிக்கலாம். இதுவே எஃப் நம்பர் 2ல வித்தவுட் பேக்கிங் அடிக்கிறாருன்னா, அவர் எஃப் நம்பர் 1ல வித் பேக்கிங் அடிக்கலாம். அதே மாரி எஃப் நம்பர் 2ல அவர் வித் பேக்கிங் அடிக்கலாம். எஃப் நம்பர் 2ல வித்தவுட் பேக்கிங் அவர் அடிக்கலாம். அதே மாரி எஃப் நம்பர் 3ல வித் பேக்கிங் அவர் அடிச்சிருக்கிறாருன்னா, அவர் குவாலிஃபை ஆயிருக்காரு அப்படின்னா, அவர் எஃப் நம்பர் 1ல வித் பேக்கிங் அவர் குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 2 வித் பேக்கிங் குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 3 வித் பேக்கிங் குவாலிஃபைடு. இதுவே எஃப் நம்பர் 3 வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடுனா, எஃப் நம்பர் 1 வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 2 வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 3 வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 3ல வித்தவுட் பேக்கிங்லயும் அவர் குவாலிஃபைடு. ஓகேவா? அடுத்து எஃப் நம்பர் 4 வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, அவர் எஃப் நம்பர் 1 வித் பேக்கிங் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 2 வித் பேக்கிங் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 3 வித் பேக்கிங் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 4 வித் பேக்கிங் அவர் குவாலிஃபைடு. இதுவே எஃப் நம்பர் 4 வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, எஃப் நம்பர் 1 வித் பேக்கிங்ல குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 2 வித் பேக்கிங் அவர் குவாலிஃபைடு. எஃப் நம்பர் 3 வித் பேக்கிங்ல குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 4 வித் அண்ட் வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. ஓகேவா? இதுவே எஃப் நம்பர் 5ல வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, எஃப் நம்பர் 1ல வித் பேக்கிங்ல குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 5ல உங்களுக்கு வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. இதுவே எஃப் நம்பர் 5ல வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைட்னா, எஃப் நம்பர் 1ல வித் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 5ல வித் அண்ட் வித்தவுட் பேக்கிங்ல அவர் குவாலிஃபைடு. இதுதான் வெல்டரோட குவாலிஃபிகேஷன் லிமிட்டேஷன். ஓகேவா? அடுத்து உள்ள எஃப் நம்பருக்கு பார்க்க போறோம். இப்போ எஃப் நம்பர் 6. எனி எஃப் நம்பர் 6ல அவர் குவாலிஃபைடுனா, எஃப் நம்பர் 6ல அவர் குவாலிஃபைடு. ஓகேவா? அதே மாரி எஃப் நம்பர் 21ல எஃப் நம்பர் 26க்குள்ள ஏதாச்சும் ஒரு எஃப் நம்பர் குவாலிஃபைட்னா, அவர் எஃப் நம்பர் 21ல அடிக்கலாம், 22 அடிக்கலாம், 23 அடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 25, 26 அடிக்கலாம். சரிங்களா? அதே மாரி எஃப் நம்பர் 31ல அவர் குவாலிஃபைடு, எஃப் நம்பர் 32ல குவாலிஃபைடு, எஃப் நம்பர் 33 குவாலிஃபைடு, 35, 36, 37ல குவாலிஃபைடுனா, அந்தந்த எஃப் நம்பர்ல மட்டும் தான் அவர் குவாலிஃபைடு. இப்போ 31னா 31 மட்டும் தான் அவர் குவாலிஃபைடு. இப்போ 32னா 32 மட்டும் தான் குவாலிஃபைடு. ஓகேவா? அடுத்து இப்போ எஃப் நம்பர் 34ல அவர் குவாலிஃபைடு. அதே மாரி எஃப் நம்பர் 41லேருந்து 46க்குள்ள ஏதாச்சும் ஒரு எஃப் நம்பர்ல குவாலிஃபைடுனா, அவர் எஃப் நம்பர் 34 அடிக்கலாம். அதே மாரி எஃப் நம்பர் 41லேருந்து 46க்குள்ள அவர் வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த எஃப் நம்பர்லேருந்து. ஓகே. அதுக்கப்புறம் எஃப் நம்பர் 50லேருந்து 55க்குள்ள ஏதாச்சும் ஒரு எஃப் நம்பர்ல அவர் குவாலிஃபைடுனா, 51லேருந்து 55க்குள்ள எந்த எஃப் நம்பர்லயும் அவர் வெல்ட் பண்ணிக்கலாம். அவர் குவாலிஃபைடு. ஓகேவா? அதே மாரி எஃப் நம்பர் 61னா 61ல அவர் வெல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எஃப் நம்பர் 61 தான் அவர் குவாலிஃபைடு. அதே மாரி இப்ப எஃப் நம்பர் 71லேருந்து 72க்குள்ள அவர் குவாலிஃபைடுனா, அந்தந்த எஃப் நம்பர்ல மட்டும் தான் அவர் குவாலிஃபைடு. இப்போ 71னா 71 மட்டும் தான் அவர் அடிக்க முடியும், வெல்ட் அடிக்க முடியும். சரிங்களா? இதுதான் எஃப் நம்பருக்கு வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்ல உள்ள லிமிட்டேஷன். ஸோ நீங்க சர்டிஃபிகேட்ல நீங்க வெரிஃபை பண்ணணும் இதெல்லாம். ஓகேவா? நம்மளுடைய அந்த டபிள்யூபிஎஸ்க்கு ஏத்த மாரி அவர் குவாலிஃபை ஆயிருக்காரா? அப்படி பார்க்கணும். சரிங்களா? அந்த எஃப் நம்பரு, அதே மாரி பி நம்பரு, அந்த எசென்ஷியல் வேரியபிள்லாம் இம்பார்ட்டன்ட். சரி, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். see you.